பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா. தேவனுடைய நாமத்தினாலே ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும்படிக்கு கர்த்தாதி கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன் கிருபையாய் இந்த நல்ல நாளை நமக்கு தந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தகப்பனே, நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம். நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவர். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க இயேசுவே. நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர். நீர் மகத்துவமான தேவன், நீர் மகிமையான தேவன், நீர் மகா பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, நீர் நல்லவர் ராஜா. நீர் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யும். நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளும். நீ பெரிய காரியங்களை எங்கள் மத்தியிலே செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தடைகளை எல்லாம் மாற்றுகிறவர். ஆண்டவரே, மகிமையான காரியங்களை செய்கிறவர். இந்த நாளில் எங்களை நடத்துங்க, தடை மாற்றி போடுங்க. நாங்கள் இணைந்து ஜெபிக்க கிருபை தாங்க. பரிசுத்த ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்யப்பா. நீ அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதனை செய்வோம். அவரை உயர்த்துகிறது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம், பெரிய செல்லாக்கியம். தேவன் கிருபையாய் ஆமென் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையானவைகளை செய்கிறவர். இந்த நாளின் காலை வேளையிலையும் தேவனுடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த அவருடைய பிரசன்னம் ஆமென் நம்மை நிரப்பட்டும். அவருடைய பிரசன்னத்தில் இந்த நாளை நாம் கடக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நாம் எல்லாருடைய தெரிந்த ஒரு பாடல், அதை சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே என்று அந்த பாடல் இருக்கிறது. நம்ம சோர்ந்து போவதில்லைன்னு நம்ம பாட போகிறோம். ஒரு விசுவாச பாடலாம். நம்ம எல்லாரும் உற்சாகமாய் தேவனுடைய பிரசன்னத்தில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோன்னு சொல்லி ஆமென். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை
நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மகிமையின் தேவ ஆவிதாமே மன்னான நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவிதாமே மன்னான நமக்குள் வாழுகின்றார். சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை,
சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். எத்தனை பேர் சொல்றீங்க நாம் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை நடத்துகிறவர், நம் வாழ்க்கையில் காணப்படுகிற சோர்வைகளை உண்டு பண்ணத்தக்கதான எல்லா நெருக்கங்களும் அதி சீக்கிரத்தில் நம்மை விட்டு நீங்க போகிறது. ஒரு விசுவாசத்தோடு கரங்களை தட்டி, இயேசுவே உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா, உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், நீர் நல்லவர், நீர் நல்லவர் சொல்லுங்கள் எல்லாரும். ஆவியானவரே, ஆவியானவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா நாங்கள் உம்மை நன்றியோடு கூட இயேசுவே ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த காலை வேளையில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஒரு பெரிய நம்பிக்கையோடு. ஆமென். சீக்கிரத்தில் நம் கண்கள் காண்கிற நெருக்கங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் நம்மை விட்டு நீங்கத்தக்கதாக அவர் கிரியை செய்ய போகிறார். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி, ஆவியானவரே ஹல்லேலூயா, நன்றி ராஜா. எல்லாரும் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி, இயேசுவே thank you Jesus Lord. ஆமென். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா, உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா, இன்னுயிரான உயிரான உயிரான இயேசு, இன்னுயிரான உயிரான உயிரான இயேசு, இன்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கலந்தீர் என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். சேர்ந்து சொல்லுங்க, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன், இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான
உயிரான உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்தானே. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்தானே. நீதிமானுமக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. நீதிமானுமக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி இந்த காலை வேளையில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்த, ஆண்டவரே உங்கள் மகிமையின் பிரசன்னம் எங்கள் நடுவில் எழுந்தருளுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவே உங்கள் நாமத்தை நாங்கள் ஆராதனை செய்கிறோம், உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம். தேவனே நீர் பெரிய காரியங்களை செய்வீரார். நீங்கள் எங்கள் மத்தியில் தொடர்ந்து ஆளுகை செய்யும். ஆவியானவர் பெரிய காரியங்களை நடப்பிப்பீரார். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, தொடர்ந்து சில காரியங்களுக்காக வேகமாய் நாம் இந்த காலை வேளையில் ஜெபிக்க போகிறோம். நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது நமக்கு ஆசீர்வாதம். நம்ம தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் சில வார்த்தைகளை, சில ஜெப குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்தந்த காரியங்களுக்காக ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நாம் இந்த நாட்களில் நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு சினிமா மோகம் பயங்கரமாய் ஆளுகை செய்கிறத நம்ம பார்க்குறோம். அது கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்குள்ள மாத்திரம் கிடையாது, தேவ ஜனங்களுக்குள்ளேயும் இந்த நாட்களில் ஒரு மோகம் எழும்பி வந்திருக்கிறத பார்க்குறோம். ஃபேஸ்புக்கில் ஒரு தேவ பிள்ளை ஒருத்தர் போட்டிருந்தார், 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு சினிமா பார்த்தேன், ஆனால் இன்றைக்கி இருக்கிற தலைவருக்காக நான் ஒரு சினிமா பார்க்க போகிறேன் அப்படின்னு போட்டிருந்தார்.
ஆவிக்குரிய ஸ்டாண்டை இந்த சினிமா முகத்துக்கு நான் விட்டு கொடுக்க போகிறேங்கிற மாதிரி போட்டிருந்தார். அதை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. நம்ம ரொம்ப ஜெபம் பண்ணணும். டெல்லியில் முழுசும் வாலிபர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வாலிபர்கள் சினிமா முகத்தினாலே மூழ்கி கிடக்கிறார்கள். ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய கரம் இந்த சினிமா மோகத்தை அப்புறப்படுத்தணும். ஆவியானவர் கிரியை செய்யணும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு 2 நிமிஷம் இந்த சினிமா ஆவி இந்த வாலிபர்களை கட்டி வைத்திருக்கிறார். இந்த சினிமா மோகத்தினால தங்களுடைய எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கிற இந்த வாலிப சமுதாயத்தை கர்த்தர் தூக்கி எடுப்பாராக. நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாருடைய 1 நிமிஷம் கண்களை மூடுங்க, வாய் திறந்து ஜெபிங்க, சத்தம் உயர்த்தி ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஒருமனப்படுகிறோம். கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் இப்பொழுது இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே ஆமென் ஆளுகை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுங்க. ஆண்டவரே, எங்கள் வாலிபர்கள் மேலே தேவனுடைய கரம் இறங்கி வரட்டும்பா. எல்லா இடங்களிலேயும் ஆண்டவரே சினிமா மோகத்தினால் நிறைந்து கிடக்கிறத நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே, அவர்கள் மனம் திரும்பட்டும் ஐயா. நடிகனுக்கு பின்பாக போய் தங்கள் வாழ்க்கை இழந்து கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் மனம் திரும்ப பண்ணுவீராக. ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கையை குறித்து கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் ஆண்டவரே வால் போஸ்ட் ஓட்டவும் பாலாபிஷேகம் செய்யவும் இரவெல்லாம் கர்த்தருக்கணும்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறாங்களே. தேவனுடைய கரம் ஆமென் அப்பா எங்கள் வாலிபருடைய கண்களை திறப்பதாக. இந்த சினிமா மோகம் ஆண்டவர் வாலிபர்களை விட்டு எடுத்து போடப்படட்டும். கர்த்தர் ஒரு மாற்றத்தை செய்கிறார். நிரப்படை செய்ய போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அடுத்த ஒரு காரியத்துக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கணும். இந்த சினிமா மோகம் வாலிபர்களுக்குள்ள காதலெனும் விஷ விதையை விதைச்சிருக்கிறது. அதனால் பாருங்களேன், ஏராளமான பிரச்சனைகள் நம்ம தேசத்தில். எல்லா வாலிபர்கள் ஈரியத்தில் லவ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம், இது ஒரு பொல்லாத ஆவி. நம்ம ஜெபிக்கணும். லவ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் பிள்ளைகளை கொலை செய்கிற சம்பவங்கள், தற்கொலை செய்து கொள்ளுகிற சம்பவங்கள் இதெல்லாம் நடக்குது பாருங்களேன். பெற்ற பிள்ளைகள் தாய் தகப்பனை வேதனைப்படுத்தி தற்கொலை செய்து கொள்ள வைக்கிற அளவுக்கு தள்ளுறாங்க பாருங்கள். இந்த ஆவி மறையணும்னு சொல்லி ஜெபிக்கணும். அதே போல் திருமணமானதுக்கு பிற்பாடு கள்ளக்காதல் என்கிற பேரில் விபச்சார ஆவி கிரியை செய்து பாருங்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஜெபிப்போம். நிறைய குடும்பங்கள் இது நிமித்தமாக பிரிந்து போய் கிடக்கிறது. தேவன் இந்த குடும்பங்களுக்குள்ள கிரியை செய்கிற இந்த பொல்லாத ஆவிகள் அழிக்கப்படணும்னு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு 2 நிமிஷம் ஜெபிப்போமா? ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே ஆண்டவரே சினிமாவை பார்த்து காதல் என்கிற அருவருப்புக்குள்ள சிக்கியிருக்கிற வாலிபர்களை தேவனுடைய கரம் தொடட்டும். ஆண்டவரே தொடட்டும். அவர்களை தொட்டு விடுதலையாக்கட்டும். பொல்லாத பாவ பழக்கத்திலிருந்து மீட்டெடுப்பினார். இது நிமித்தமாக ஏராளமான வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையை தொலைத்திருக்கிறார்களே. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே இந்த பொல்லாத ஆவி வெளியேறட்டையா. ஆண்டவரே, காதல் என்கிற பெயரில் திருமணம் செய்து கொண்ட பெற்றோர்களை வேதனைப்படுத்துகிற சம்பவங்கள் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தில் அது மாறுவதாக தேவனுடைய வல்லமையுள்ள கரம் இப்பொழுது இறங்குவதாக சொல்லி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நடத்துங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. கள்ளக்காதல் என்கிற பேரில் குடும்பங்களை சிதைக்கிற ஆவிகள், குடும்பங்களை பிரிக்கிற வல்லமை அழியட்டும். ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால் இந்த பொல்லாத பாவங்கள் விலகுவதாக, இந்த விபச்சார ஆவி விலகுவதாக. எங்கள் தேசத்தில் குடும்பங்களுக்குள்ள போராடி கொண்டிருக்கிற இந்த கள்ள உறவுகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போகட்டும். விடுதலை உண்டாகட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். நீங்கள் விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். அப்படியே உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க. எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்களோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, ஒரு அற்புதம் நடக்கட்டும்.
ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடக்கட்டும். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. திங்கட்கிழமை இரவு நடைபெற போகிற தூத்துக்குடி மாவட்ட ஊழியர்களுக்கான எழுப்புதல் இரவு ஜெபத்தை தேவன் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இந்த ஸ்தோத்திர கூட்டத்தில் தேவன் மகிமையான காரியங்களை செய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நீங்கள் கிரியைகளை நடப்பீங்கப்பா. உங்கள் கரம் இறங்கட்டும், உங்கள் கரம் இறங்கட்டும், உங்கள் பிரசன்னம் இறங்கட்டும். ஆண்டவரே, எங்கள் தேவன் தாமே மகிமையான காரியங்களை அந்த ராத்திரியில் செய்வீராக. உங்கள் வல்லமை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் நம் தேவனுடைய சமூகத்திலே கூடி ஜெபிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். நம்முடைய ஜெபங்கள் வீண் போகாது, நிச்சயம் அவைகள் நிறைவேறும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, நாம் தொடர்ச்சியாக தேவனுடைய சமூகத்தில் நம்மை தேவனை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு எவைகள் பிரிக்கிறது என்பதை குறித்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டு வருகிறார். இன்றைக்கும் இந்த காலை வேளையிலேயும் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவானாக. உங்களுக்காக நான் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். நம்ம சேர்ந்து வாசிப்போம், தியானிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துக்கு நேராய் வேதத்தை திருப்பினால் அங்கே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க முடியும். நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. 21ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற் காலமான போது இயேசு கரையில் நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த காலை வேளையில் ஒரு வேத பகுதியை நம்ம தியானிப்போம். இங்கே நமக்கு நன்கு பழக்கப்பட்ட ஒரு வேத பகுதி. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து மரித்ததற்கு பிற்பாடு சீஷர்கள் எருசலேமில் வீட்டின் அறைகளுக்குள்ளே ஒளிந்து கிடக்கிறார்கள். ஆண்டவர் சீஷர்களுக்கு சொன்னார், நீங்கள் கலிலேயாவில் என்னை சந்திப்பீர்கள் என்று, நீங்கள் அங்கே போய் காத்திருங்கள் என்று ஆண்டவர் அவர்களோடு கூட பேசினார். இவங்க எல்லா சீஷர்களும் கலிலேயாவுக்கு புறப்பட்டு போனார்கள். புறப்பட்டு போன இடத்துல பேதுரு சொல்லுகிறார், ஆமென், நான் மீன் பிடிக்க போகிறேன். பேதுரு ஒரு மீனவர். ஆமென். சீஷர்களாக இருந்ததில் பாதி பேர் மீனவர்கள். அவர்கள் மீன் பிடிக்கிற தொழிலை விட்டு கிறிஸ்துவுக்காக வந்தவர்கள். இப்போ அவர்களுடைய வாழ்க்கையை கலிலேயா கடற்கரைக்கு வந்ததற்கு பிற்பாடு பேதுரு சொல்கிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன். இப்போ மீன் பிடிக்க போகிறார்கள். இங்கே இயேசு அவர்களை சந்திக்கும்படிக்கு வருகிறார். இயேசு அவர்களை சந்திக்க வரும் பொழுது இவர்கள் மீன் பிடிக்க போயிருக்கிறார்கள் என்று நம்ம அங்கே வாசிக்கிறோம். கவனிங்கள் பிரியமானவர்களே, இங்கே இயேசு கிறிஸ்து கரையில் வந்து நின்று இயேசு அவர்களை பார்த்து அங்கே நின்ற பொழுது வேதம் அழகாய் சொல்கிறது, அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவோடு கூட 3.5 ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் இந்த சீஷர்கள். அவரோடு கூட பிரயாணப்பட்டாங்க. அவர் போகிற இடத்துக்கெல்லாம் போனாங்க. அவர் தங்குகிற இடத்துலெல்லாம் தங்கினார்கள். அப்போது அவருடைய உருவம் தூரத்தில் நின்று பார்த்தா கூட அவருடைய உருவம் தெரியுமா இல்லையா? பல நேரம் நம்ம நெருங்கி பழகிறோம். சிலரை தூரமாக இருந்து நம்ம பார்க்கும்போது அவங்க தான் அப்படின்னு ஓரளவுக்காவது நம்ம ஐடென்டி பண்ணிடுவோம் பாருங்களேன். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து கரையில் வந்து நிற்கிறார். அவருடைய உருவம் இந்த பேதுருவுக்கோ சீஷர்களுக்கோ தெரியவே இல்லை. அதோட முடியல பாருங்களேன். 5வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். நம்பர் 2.
ரெண்டாவது பாருங்கள், இயேசு அவர்களோடு கூட பேசுகிறார். ஒருவேளை தூரமாக நின்று உருவம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இயேசு சத்தமாய் அவர்களிடத்தில் பேசுகிறார். அப்படின்னா கடற்கரையில் கேட்குற சத்தமாக பேசுனா கேட்குற தூரத்தில் தானே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இயேசு அவர்களிடத்தில் பேசுகிறார், உங்களிடத்தில் ஏதாகிலும் இருக்கிறதா? அவங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் இயேசுன்னு சொல்லலை. அவர் தான் இயேசுங்கிறது அப்போவும் அவங்களுக்கு புரியலை. ஒன்று, அவருடைய உருவத்தை கண்டும் அவர்களுக்கு இயேசுதான்னு தெரியலை. ரெண்டாவது, அங்கே அவர் பேசுகிறார், அவருடைய சத்தத்தை கேட்டும் அவர் இயேசுதான்ங்கிறது சீஷர்களுக்கு தெரியல. பெரும்பாலும் நீங்கள் பாருங்களேன், நம்ம நல்லா பழகிற சில நண்பர்கள் எவ்வளவு நாள் கழித்து ஃபோனில் பேசினாலும் அந்த குரலை கண்ட உடனே கேட்ட உடனே படாறு நமக்கு தெரியும் இன்னார் தான் பேசுகிறாங்க. அப்படி குரலை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருவோமா இல்லையா? ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு அவர்களோடு கூட பேசுகிறார், அந்த சத்தம் கிறிஸ்து தான் என்பதை இவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. நம்பர் 3 பாருங்களேன், ஆண்டவர் அவங்களை பார்த்து ஆமென் என்ன வார்த்தையை சொல்கிறார் பாருங்கள். 6வது வசனம், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். 3வது பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஏற்கனவே பேதுருவினுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடப்பித்த பொழுது, பேதுரு ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இயேசு அவனை சந்தித்த பொழுது அப்பொழுதும் வெறுமையாகத்தான் இருந்தார். அந்த சூழ்நிலையில் இயேசு சந்தித்து நீ வலதுபுறமா நீ வளைய போடு அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் வளைய போட்ட உடனே ஏராளமான மீன்கள் அகப்பட்டது. நீங்கள் பாருங்களேன், இப்போ இயேசு அதே மாதிரி சொல்கிறாரு, வலதுபுறமா போடு அப்படிங்கிறார். இப்போது இந்த வார்த்தையை ஏற்கனவே ஒருத்தர் சொன்னாரே அப்படிங்கிற நினைவும் இந்த சீஷர்களுக்கும் வரலை. இயேசு முதல்ல நமக்கு இப்படி ஒரு சம்பவத்தை செய்திருக்கிறார், வரலை. அப்போ மீன் நிறைய பிடிக்கிறாங்க. மீன் நிறைய பிடிச்சதுக்கு அப்புறமும் மீன் கிடைத்த பொழுது கூட ஏற்கனவே இது போன்ற ஒரு அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்பதை சீஷர்கள் மறந்து போனார். பேதுரு மறந்து போனார். ஆண்டவர் செய்த நன்மையை மறந்துட்டார். கவனிங்க பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. இந்த சம்பவம் பாருங்கள், மீன் திரளாய் கிடச்சி அதை இழுக்க முடியாத அளவுக்கு மீன் கிடச்சப்பந்தான் அவர்களுக்கு உணர்வு வந்தது. அப்போ தான் யோவான் சொல்கிறார், அது கர்த்தர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் அது இயேசுன்னு சொல்கிறார். அதை கேட்ட உடனே தான் சீமோன் பேதுருவுடைய இருதயம் பதறி, ஐயோ அது இயேசுவான்னு சொல்லி ஓடுறாரு. படவிலிருந்து குதிச்சு ஓடுறாரு. இன்றைக்கி ஆண்டவங்க கூட பேசுகிறான். எனக்கு அநேகருடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம், தேவன் நம்மோடு கூட பேச வரும் பொழுதும் நாம் அவரை அறிய முடியாத ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே இருக்கிறோம். காரணம், நாம் அவரை விட்டு பிரிந்து இருக்கிறோம், நாம் அவரை விட்டு தூரமாக இருக்கிறோம். இயேசுடைய உருவத்தை பார்த்து தெரியல, சத்தத்தை கேட்டு தெரியல, அற்புதம் நடந்தும் அதை விளங்க முடியல. பாருங்கள் பேதுருவால என்ன காரணம்? அவர் சொல்கிறாரு, எதை விட்டுட்டு வந்தேனோ அதே காரியம். எதை நான் விட்டுட்டு வந்தேன்? அன்னைக்கு என்னுடைய தேவைகளுக்காக, என்னுடைய வாழ்க்கைக்காக எதை நான் செய்து கொண்டிருந்தேனோ, கிறிஸ்துவுக்காக எதை நான் விட்டேனோ அதையே நான் திரும்ப என் தேவைக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு நிற்கிறார். எனக்கு அன்பான பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் கர்த்தர் கூட பேசுகிறார். இன்றைக்கு கிறிஸ்துவை விட்டு பிரிவதற்கு என்ன காரணம்? நம்மளை எது பிரிக்குது அப்படின்னா நம்முடைய தேவைகள் தான். நம்முடைய தேவைகளை நம்ம நிதானித்து கொள்ளணும். தேவைகளை தேவன் தருகிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் தேவைகளை நினைத்து கலங்குகிற கலக்கமே தேவ சமூகத்தை விட்டு நம்மை விலக பண்ணுகிறது. ஆண்டவர் மத்தியில் ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். நீங்கள் ஏன் நாளைய தினத்துக்காக கவலைப்படுகிறீர்கள்? இன்னைக்கு தேவைகளை குறித்த கவலையே அநேகருடைய இருதயத்துக்குள்ளே ஓடி அதையே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நான் என்ன பண்ணுவேன் நினச்சி புலம்பியே தேவ சமூகத்துக்கு போக மறந்துடுறோம். பாருங்கள், புலம்புறவங்க தேவ சமூகத்துக்கு போக மாட்டாங்க, தேவ சமூகத்துக்கு போகிறவங்க புலம்ப மாட்டாங்க. பிரியமானவர்கள், என் பிரச்சனையெல்லாம் நான் அவர்கிட்ட வச்சிட்டேன்ல, என் கவலைகளை எல்லாம் நான் அவரிடத்தில் வைத்திருக்கிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் ஏன் கவலைப்படணும், நான் ஏன் புலம்பணும்னு சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி ஏன் நிறைய நேரம் நம்ம புலம்புறோம்? நம்முடைய தேவைகள்
ஒரு தேவ ஊழியக்காரர் ஒரு நாள் இப்படி சொன்னார், ஐயா, நான் எப்பெல்லாம் ஜெபிக்கணும்னு முழங்கால் படிடணும் அப்பெல்லாம் என் கடன் பிரச்சனை தான் என் கண்ணுக்கு முன்னாடி வருது, என் பிரச்சனை தான் என் கண்ணுக்கு முன்னாடி வருது, என் தேவை தான் என் கண்ணுக்கு முன்னாடி வருது. நான் எங்கள் தேசத்துக்கு ஜெபிக்க, நான் எங்கள் பட்டணத்துக்கு ஜெபிக்க, என் வாழ்க்கையிலேயே மாற்றம் இல்லைன்னு சொல்லி நான் எப்பெல்லாம் ஜெபிக்க தொடங்குறேன்னா என் பிரச்சனை ஞாபகத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கு மட்டும் ஜெபிச்சுட்டு எந்திரிச்சிடுறேன். என்னால் ஜெபத்தை கண்டினியூ பண்ண முடியல. ஏன்? தேவைகள் அழுத்துகிறது, தேவைகள் அழுத்துகிறது. தேவைக்காக எதையும் செய்யலாங்கிற நிலைமைக்கு சிலரை தள்ளி விட்டதுனால, சிலர் தேவைகளுக்காக சில காரியங்களை செய்ய பிரயாசப்படுறதுனால இன்றைக்கு தேவனை விட்டு பிரிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, திருப்பூர் பகுதியில் ஒரு சபைக்கு பிரசங்கிக்க அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த போதகர் ரொம்ப வாஞ்சியோடு கூட்டங்களை ஒழுங்கு செய்திருந்தார். லீவு நாளில் தான் ஜனங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு குட் ஃப்ரைடே அன்னைக்கு அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தார். 200க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிற ஒரு சபை. ஆனால் அந்த மீட்டிங்க்கு வந்தவங்க எவ்வளோ பேர்னு கேட்டிங்கன்னா 30 பேர். லீவு நாள் தானே, அப்போ எல்லோரும் வந்தால் சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஜெபம் ஆவி நம்ம சபைக்குள்ளே எழும்பி வரணும் பாரத்தோடு அந்த ஊழியக்காரர் செய்திருந்தா. ஜனங்க வரலன்னு ஒரு பெரிய சோர்வு. என்ன விஷயம் விசாரித்தா, அன்னைக்கு லீவ் அன்னைக்கு வேலைக்கு போனால் 2 சம்பளம். அதனால் தேவைகள் நிமித்தமாக அந்த தேவை என்னுடைய காரியங்கள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தேவனுடைய சமூகத்தை தேடுகிறதை விட்டு வேலைக்கு போகிறவர்கள் அநேகர். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்துக்கு போகணுங்கிறத மறந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை 2 சம்பளம் கிடைக்கும்னு வேலைக்கு போகிறவர்கள் ஏராளமான பேர். இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் நாம் தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்கள், எத்தனை வருஷமாக நீங்கள் வேலை பார்க்குறீங்க. எக்ஸ்ட்ரா ஞாயிற்றுக்கிழமையும் வேலைக்கு போய் என்னத்தை பார்த்துட்டோன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஓய்வு நாளில் கூட வேலைக்கு போய் டபுள் சம்பளம் கிடச்சி பின்னாடி திரும்பி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை எப்படி கட்டப்பட்டிருக்குன்னு பாருங்கள். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்னும் தேவைகளுக்கு நடுவிலே இருக்கீங்க. காரணம், நம்ம தேவைகளை மட்டுமே நம்முடைய கண்கள் பார்க்கிறது. அப்போ எங்களுக்கு பசி, அப்போ எங்களுக்கு பிரச்சனை, நாங்கள் சாப்பிடணும், அதுக்கு மீன் பிடிக்க வந்துட்டோம். இப்போ முழுக்க சீசர்களுடைய பார்வை முழுதும் மீன் மேலேயே இருக்குது. அங்கே கர்த்தர் நிற்கிறது தெரியல, அங்கே இயேசு வந்திருக்கிறது தெரியல. ஆமென். அவருடைய சத்தமாக புரிந்து கொள்ள முடியல, அற்புதங்களை புரிந்து கொள்ள முடியல. அந்த அளவுக்கு அவர்களை தேவைகள். இன்றைக்கி ஆண்டவங்க கூட பேசுகிறார். இன்றைக்கி யோசித்து பாருங்களேன், நம்முடைய தேவைகள் நம்மை அழுத்துகிறதா? இன்றைக்கி நான் உங்களுக்கு தெய்வ ஊழியக்காரன ஒரு வார்த்தையை சொல்கிறேன் பாருங்களேன். இங்கே வேதம் சொல்லுகிறது, இவங்க மீனை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை 9வது வசனம் இருக்குது பாருங்களேன். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். தேவைக்காக தானே ஓடுனீங்க. உங்கள் தேவையை நான் கரையில் வைத்திருக்கிறேன்னு இயேசு அவர்களுக்கு காண்பித்தான். உன் தேவை நீ கடலில் போனால் தான் கிடைக்கும்னு நினைக்கிற, இல்லை, நீ என் சமூகத்துக்கு வா, நீ என்ன நெருங்கி வா, உன் தேவையை நான் சந்திப்பேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நிறைய பேர் தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஜபமற்ற ஒரு வாழ்க்கை, தேவனை தேடாத ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இது நம்முடைய வாழ்க்கையில் தேவைகளை அதிகரிக்கத்தான் செய்யுமே ஒழிய தேவைகளை சந்திக்கவே சந்திக்காது. நீங்கள் ஜபத்தோடு கூட தேவ சமூகத்தில் காத்திருந்து அதிக நேரத்தை தேவ சமூகத்தில் செலவழித்து உங்கள் வேலைகளில் செஞ்சு பாருங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனையும் நீங்கள் கிட்டி சேருவீர்கள், தேவனிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதமும் கிடைக்கும். தேவனை விட்டுட்டு எல்லா நாளும் உலகத்துக்காக கொடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் மட்டும் வந்து உட்காந்து ஆண்டு ஆராதிச்சிட்டா ஆண்டு ஆசீர்வதிப்பார்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆண்டவரை நித்தமும் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நித்தமும் தேடுங்கள், தினமும் ஜெபிக்க, தினமும் தேடணும். நம்முடைய தேவைகளுக்காக படுகிற பிரயாசத்தை விட தேவ சமூகத்துக்கு பிரயாசப்படுவோம், தேவைகள் சந்திக்கப்படும். நீங்கள் நிறைய தேவையோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஆண்டவங்க கூட பேசுகிறேன், என் சமூகத்துக்கு வா, உன் தேவை எல்லாவற்றையும் நான் சந்திக்கிறேன்.
நீங்கள் தேவையை மட்டுமே உங்கள் இருதயத்துக்குள்ளே ஃபோக்கஸ்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த உலகத்தில் அதுக்காக பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா தேவ சமூகத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிடுவீங்க. இல்லை பிரியமானவர்களே, தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், அவர் உங்களுக்கு கூட கொடுப்பார். வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நாங்கள் உங்கள் தேடட்ட ஆண்டவரே, நாங்கள் தேவைகளுக்காக இந்த உலகத்தில் அதிக பிரயாசப்படுறோம். இல்லைப்பா நாங்கள் உங்கள் சமூகத்தில் காத்திருக்கட்டும், எங்களுக்கு அப்படி கிருபை தாங்கன்னு சொல்லி கேட்பீங்களா? எங்களுக்கு அப்படி கிருபை தாங்க, எங்கள் தேவனுடைய கரம் அப்படி ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவர் ஆளுகை செய்யுங்க, ஆண்டவர் ஆளுகை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானுடைய கரம் இப்பொழுது இறங்கி வருவதாகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். மேன்மையானதை செய்யுங்கப்பா, மகிமையான காரியங்களை செய்யுங்க. யாரெல்லாம் தேவைகளின் நிமித்தமாய் தேவ சமூகத்தை இழந்திருக்கிறாங்களோ இன்றைக்கு மறுபடியும் புதுப்பிக்கப்படட்டும், மறுபடியும் மக்களாய் கட்டப்படட்டும், மறுபடியும் மக்களாக நிலைநிற்கட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். தேவன் நடத்துங்கப்பா, நீங்கள் அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, தொடர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகமாய் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மீண்டும் நாளை தினத்தில் தேவ பிரசன்னத்தில் சந்திப்போம். ஆண்டவரின் நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. God bless you. ஆமென், ஆமென்.